சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் செயல்பாடுகள் மிக மிக மோசமாக இருப்பதாகவும், திமுகவிற்கு எதிரான பிரச்சாரங்கள் உடனடியான தீர்வு எதுவும் நயினார் நாகேந்திரனால் கொடுக்க முடியவில்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவிற்காக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பதவி வழங்காதது தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய மோதல் காரணமாகத்தான் இரண்டாவது முறை அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சகம் தலைவர் பதவியே வழங்கவில்லை. ஆனால் தேசிய உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தமிழகத்தில் பாஜக நோட்டாவுடன் போட்டி போட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் அண்ணாமலை அவர்கள்தான் பாஜகவின் கொள்கை என்ன, கிட்டத்தட்ட கிராமங்கள் வரை சென்று பாஜகவின் ஒட்டுமொத்தமான செயல் திட்டங்கள் பற்றி கூறி திமுக அரசிற்கு எதிராக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஊழல் ஆட்சி என்பதையும், சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதற்கும் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான காரணமாகவும் இருந்துள்ளார். தற்பொழுது வரை, அதாவது பதவி இல்லாமல் இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசு வழங்கிய 6000 கோடி, சாலை போடுவதற்கு வழங்கிய 6000 கோடியே ஸ்டாலின் மோசடி செய்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டையும் ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மதுரையில் 1 கோடி வரை மின்சார கட்டணம் செலுத்தாமல் இருக்கிறது. மின்சார கட்டணம் செலுத்த தவறிய திராவிட அரசு அங்குள்ள பணம் என்ன ஆனது என்ற கேள்வியையும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்துள்ளார். மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றால் மட்டும்தான் பாஜகவின் வளர்ச்சி அதிகமாக வளரும், இல்லை என்றால் நிச்சயமாக மிக மோசமான நிலைமைக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொண்டர்களை கூறி வருகிறார்கள். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது சரிதான், ஆனாலும் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுத்திருக்க வேண்டும். அவர் தமிழகத்தில் இருந்தால்தான் சிறப்பு, அவர் மத்தி சென்றால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்றும், குறிப்பாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்களுக்கு ஆயுதம் பதவி மட்டும்தான் என்றும், தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என்று சில முக்கியமான நிர்வாகிகள் அமித்ஷா அவர்களுக்கு கடிதங்களை கொடுத்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை ஏற்றதற்கு பிறகுதான் அதிக வளர்ச்சி ஏற்பட்டதா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.